டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். அப்பாவினுடைய அன்பு உங்க மேல இருக்குங்க. டேடி காட் உங்க மேல காருண்யம் உள்ளவரா இருக்கிறாரு, கருணை உள்ளவரா இருக்கிறாரு. என்னடா ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் அமைய மாட்டேங்குது, இன்னும் கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்கீங்களா? ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நமக்கு ஒரு நல்ல டேடி இருக்காரு, நல்ல ஒரு அப்பா இருக்காரு. காலம் கடந்தும் அல்ல, காலத்திற்கு முன்பதாகவும் அல்ல, சகலவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் டேடி செய்வாருங்க. அப்பா மேல நம்பிக்கை வைங்க, நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்பா மேல முழுமையான விசுவாசத்தை வைங்க, கண்டிப்பா நீங்க வீணா போகவே மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஃபுட்டு சாப்பாடு பார்சல் நமக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹோட்டலில் போயிட்டு வெயிட்டர் யாராச்சும் இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லுவோம், எனக்கு பார்சல் வேணுங்க, எனக்கு ஃபுட்டு வேணுங்க அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அப்போ அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட கேட்டுட்டு அதை ஆயத்தம் செய்வதற்காக அவங்க போவாங்க. இப்போது ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த வெயிட்டர் போகும்போது பின்னாடியே நம்ம போயிட்டு அந்த வெயிட்டருடைய காது கேட்குற மாதிரி அடுத்த நிமிஷமே, என்னங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்களா, என்னங்க நான் ஆர்டர் பண்ணினேன் ரெடி ஆகிடுச்சா, என்னங்க நான் ஆர்டர் பண்ணினேன் அதை கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு நச 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 நசன்னு அவரை கேட்டுகிட்டே இருக்க மாட்டோம் பாருங்களேன். அப்படி கேட்டுகிட்டே இருந்தால் ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டரை எடுத்தார்ல வெயிட்டரு, அவருக்கும் டென்ஷனு, அவருக்கும் எரிச்சல், அவருக்கும் வேண்டாத ஒரு சங்கடத்தை நம்ம ஏற்படுத்திடுவோம். ரெண்டாவது அதுக்கு மேலே நம்ம டென்ஷன் ஆயிடுவோம், நம்ம ரொம்ப பெஜாராயிருவோம். உண்மையை நம்ம என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஹோட்டல் போவோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருக்கைகள் இருந்துச்சுன்னா சேரில் கூலாக உக்காந்துப்போம். கூலாக உக்காந்துப்போம். ஏன் கூலாக உக்காடுறோம்? சோம்பல்தனமா? கிடையாது, நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருப்போம். நான் இந்த ஹோட்டலுக்கு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது அந்த வெயிட்டர் கேட்டுட்டு போயிருக்காரு, ஆர்டர் புக் பண்ணியாச்சு, கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வெயிட்டர் ஃபுட்டை கொண்டு வந்து கொடுப்பாருன்ற ஒரு உறுதியான நம்பிக்கையில் கூலாக உக்காந்துட்டு இருப்போம். யோசித்து பாருங்களேன், ஒரு வெயிட்டருக்காக நம்பிக்கையாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நாம அந்த வெயிட்டரை விட நல்லவராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்புள்ள அப்பாவுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நம்பிக்கை எழுந்துடுறோம், சோர்ந்துடுறோம், உடஞ்சிடுறோம், ரொம்ப டயர்டாயிரும், பா முடியலப்பான்ற மாதிரி. உங்களை நேசிக்கிற அப்பா என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்கலாமா? கேளுங்களேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்பாவுக்கு? நீங்க நல்லா இருப்பீங்க அன்பானவர்களே, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்புள்ள அப்பா உங்க மேல காருண்யம் உள்ளவரா இருக்கிறார், உங்க மேல ரொம்ப கருணை உள்ளவரா இருக்கிறார். உங்களை வாரி அனைத்து முத்தமிடக்கூடிய நல்ல அப்பா சொல்றாரு, உங்க அப்பா பரமபிதா அவர்கிட்ட கேட்கிற தமது பிள்ளைகளுக்கு தரமில்லாதவைகள் அல்ல, தரமானதை, நன்மையானதை, மேன்மையானதை, உயர்வானதை, உச்சிதமானதை தர அவர் நல்லவராக இருக்கிறார். நம்புங்க அன்பான பிள்ளைகளை, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பெஸ்டானதை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க அப்பா. நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, உங்கள் காத்திருப்புகள் ஒரு நாளும் விரயமாகாது. ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் ஒரு நாளும் முறிந்து போகாது. நலமான நன்மைகளையும் தரமான ஆசீர்வாதங்களையும் டேடி நிச்சயமா உங்களுக்கு தருவார். ஆகவே நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்ல ஈவுகளை கொடுக்கிறோம். நம்மளை விட
நம்ம அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நம்ம அப்பா ரொம்ப ரொம்ப காருண்யம் உள்ளவராக இருக்கிறார், கருணை உள்ளவராக இருக்கிறாரு. நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்பாவினுடைய மடியில செல்ல பிள்ளையா நீங்க இருக்கீங்க. அப்பாவினுடைய தோல்ல அவர் உங்களை அழகா சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷத்தை துவக்கி ஒவ்வொரு மாதம் அழகா அற்புதமா உங்களை சுமந்த அப்பா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போறோம் பாருங்களேன். இந்த டிசம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் வருஷத்தை முடிக்க போறோம். அப்பாவினுடைய தோல் மேல நீங்க சுகமா இருக்கீங்க. கரெக்டான நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு கேக் வெட்டுறோம். எப்போ? அவங்க பர்த்டேக்கு. எப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அழகாக நம்ம எடுத்து கொடுக்குறோம். நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நம்ம அப்பா செய்ய மாட்டாரா? அழகாக செய்வார், அர்த்தமாக செய்வார், அமர்க்களமாக செய்வார், ஆடம்பரமாக செய்வார், ஆசீர்வாதமாக செய்வார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் வீணாகாது. இன்றைக்கு உங்களுடைய காரிய கடமைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்புங்கள். நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். ஜெபத்தோடு காரியங்களை துவக்குங்கள். ஜெயம் பெற்று வாழுங்கள். கிருபை பெற்று நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அருமையான நம்முடையவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யூ கௌஷிக் மற்றும் அன்பு மகள் வி எப்சிபா பிளஸ்ஸி இன்னைக்கு அவங்க பிறந்தநாள் காண இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த காலையில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நல்லா இன்னைக்கு அப்பாவினுடைய அன்பு உங்களுக்கு அழகான அர்த்தமான ஆசீர்வாதங்களை அள்ளி குவிக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய பேரன்பு வைக்கப்படுவதாக. பேரன்பின் பிரசன்னமுடைய பிள்ளைகளோடு கூடவே இருப்பதாக. நெடுநாட்களாக நான் காத்துட்டு இருக்கிறேனே, என் நன்மைகள் எப்போ வரும், என் ஆசீர்வாதம் எனக்கு எப்போ கிடைக்கும், எப்போ இந்த நன்மையை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற ஏக்க பெருமூச்சு உடைய பிள்ளைகளுக்கு இருக்குமே. ஆனால் அப்பாவுடைய பாச கைகள் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். தெய்வமே, பதில் கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், நன்மை செய்கின்ற நல்ல தெய்வம், உடைய வளமான நலமான கரங்கள் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினால இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தருவீராக. பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கும் பொழுது பொல்லாப்பே செய்யாத அன்புள்ள அப்பா நீர், இந்த வார்த்தை கேட்கிற என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நன்மை செய்வீர் என்ற நிச்சயத்தை, உறுதியை நீர் தருவீராக. நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துறேன். ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவரீர் உடைய பிள்ளைகளை பழுக பெருக சிறக்க செழிக்க செய்து கனப்படுத்த வேண்டும் என நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மையால் முடிசூட்டுவீராக. வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலையிலே உடைய உன்னதமான கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உதயமாவதாக. தெய்வமே, உடைய உயர்த்தும் கரங்கள் உடைய பிள்ளைகளை காத்து கரம் பிடித்து நடத்தட்டும். மகிமை, கன, துதி, ஸ்தோத்திரங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்த வேண்டும் என அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இந்த சேனல், இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தினந்தோறும் இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றும், உங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து கேளுங்கள், ஜெபிப்போம்.
நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.